தவிக மாவட்ட செயலாளர் பார்த்திபனுடன் வந்திருந்த நிர்வாகிகள் நியூஸ் தமிழ் செய்தியாளர் மீது அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். இன்று சேலம் மாவட்டத்திலே விஜய் அவர்களுடைய அந்த கட்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு கலைந்து சென்ற போது ஒருவர் உயிரிழந்து விட்டார். அந்த உயிரிழந்த நபருடைய உறவினர்களை பிடித்து அவர் எதனால் உயிரிழந்தார், என்ன பிரச்சனை ஏற்பட்டது, அவர் எப்படி அந்த உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டது என்று குறித்து அறிந்து கொள்வதற்காக செய்தியாளர்கள் அவரது உறவினர்களை சென்று பேட்டி எடுக்க முயற்சி செய்தார்கள். அதற்கு தாவேகா நிர்வாகிகள் தடை விதிக்கக்கூடிய வகையில பேட்டியெல்லாம் எடுக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது செய்தியாளர்களை அவர்கள் தாக்கக்கூடிய அந்த காட்சியும் வெளியாகி இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஜெரியை அவர்கள் அடித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் தமிழ் வாகனத்தின் மீது செய்திக்குழு சென்றிருந்த செய்தியாளர், ஒளிப்பதிவாளர் ஆகியோர் சென்றிருந்த அந்த வாகனத்தின் மீது அந்த மாவட்ட செயலாளர் பார்த்திபனுடைய ஆதரவாளர்கள் வாகனத்தின் மீதே அந்த நிர்வாகி ஒருவர் ஏறி நின்று அந்த முன்புறத்திலே எகிரி குதிப்பதும், கண்ணாடியை உடைப்பதற்கு முயற்சி செய்வதும், அதே போல முன்புறத்திலே அவர் கையை வைத்து வேகமாக ஓங்கி ஓங்கி அடிப்பதும் தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. செய்தியாளர்கள் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்தி சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். ஒரு உயிர் பறிபோய் இருக்கின்றது. எதனால் அந்த உயிர் பறிபோனது? அவர் இந்த கூட்டத்திற்கு வந்தாரா, எதுவும் காலையில் சாப்பிடாமல் வந்தாரா, யாராவது அவரை அடித்து விட்டார்களா, எதனால் அவர் உயிரிழந்தார், ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவரா உள்ளிட்ட விவரங்களை கேட்பதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் எந்த உறவினரிடமும் நீங்கள் பேட்டி எடுக்க கூடாது என்று அந்த மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் உடன் வந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு செய்தியாளர்களை தாக்குவது போல அச்சுறுத்தக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காவலர்கள் அவர்களை சமாதானப்படுத்த அல்லது கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் கூட அவர்களையும் விடாமல் காவலர்களிடமும் தாவேகா நிர்வாகிகள் கடுமையாக வாக்குவாதம் செய்யக்கூடிய காட்சியையும் நாம் ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டங்களுக்கு சென்று உயிரிழப்பு ஏற்படுவது என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு மோசமான செயலும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாடு, அதே போல மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த மாநாடு ஆகியவற்றுக்கெல்லாம் சென்று திரும்பக்கூடிய வழியில உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரூரிலே அவர் பொதுக்கூட்டத்திற்கு சென்ற போது அங்கு 41 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஈரோடு சென்று வந்தார், பிறகு பாண்டிச்சேரி சென்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது சேலத்திற்கும் அவர் பிரச்சாரத்திற்காக பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக சென்றிருந்தார். அந்த பொதுக்கூட்டம் முடித்துவிட்டு திரும்பக்கூடிய வழியில தான் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியானது வெளியாகி இருக்கிறது. எனவே வழக்கமாக இது போன்ற பொதுக்கூட்டங்களிலே யாராவது உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினுடைய பின்புலம் என்ன, அவர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் தானா, அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் தானா, எப்படி உயிரிழந்தார்கள் என்று செய்தியாளர்கள் பேட்டி கண்டு அதனை அரசாங்கத்தினுடைய அல்லது அந்த கட்சியினுடைய தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வருவது வழக்கம். அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு உரிய இழப்பீடுகளும் மற்ற விஷயங்களும் கிடைக்கும். எனவே அவர்களுக்கு ஒரு நியாயம் பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையில் தான் செய்தியாளர்கள் இறந்தவர்களுடைய உறவினர்களை அணுகி நீங்கள் யார், எந்த ஊர், எங்கிருந்து வருகிறீர்கள், விஜய் மாநாட்டிற்கு எப்போது வந்தீர்கள் போன்ற அடிப்படை விவரங்களை கேட்டுப் பெறுவதற்காக முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் அது போன்ற விவரங்களை மேற்கொள்ள கேட்பதற்காக முற்பட்ட செய்தியாளர்களை தாக்குவது என்பது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று யோசிக்க தோன்றுகிறது. தாவேகா நிர்வாகியினுடைய, தமிழக வெற்றி கழகத்து நிர்வாகியினுடைய இந்த செயலை அக்கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவர்கள் ஊடகத்தினுடைய அந்த வாகனத்தின் மீது ஏறி நின்று கொண்டு காரை உடைப்பதற்கும் காரினுடைய முன்புறத்தை சேதப்படுத்துவதற்கும் அவர்கள் அச்சுறுத்தக்கூடிய வகையிலே பல நிர்வாகிகள் சூழ்ந்து கொண்டு தாக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. மாவட்ட செயலாளர் பார்த்திபன் என்பவர் உடன் வந்த நிர்வாகிதான் இது போன்ற அட்டகாசங்களை மேற்கொண்டிருக்கிறார். அவர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காவலர்களும் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவலர்களுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு கூட கட்டுப்படாமல் அவர்கள் ஆளாளுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்வது போல தொடர்ந்து அவர்கள் காவலரிடமே எகிரிக்கொண்டு அவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. எதற்காக அவர்கள் இவ்வளவு ஆவேசமாக, இவ்வளவு கொந்தளிப்போடு இப்படி செயல்படுகிறார்கள், காவல்துறைக்கு கூட கட்டுப்படாமல் இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியவில்லை.